நண்பர்களே வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இங்கே ஆர் ரோடுக்கு அந்த பக்கம் கொடையூர் ஆற்றுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிக்கன் செய்ய போகிறோம், நாட்டுக்கோழி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போயே கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வந்துட்டோம். இது ஆற்றுக்குள்ளேயே பூந்து இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இந்த தற்கூரி கூட்டிகிட்டு போவான்னு தெரில. தற்கூரி பையன் பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறான்னு நீங்களே பாருங்கள். ஆல்ரெடி நாங்கள் 6 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்றைக்கான வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் இது வரையும் போட்டது மாதிரி இல்லாமல் தரமாக போடுவோம். பார்த்து ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்கள், பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. வாங்க போகலாம். மக்களே, இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி ஒரு 1.5 கிலோ. நம்ம வீட்டில் வளர்த்த கோழி தான், எங்கேயும் வாங்கலை. நம்ம வீட்டில் என்னோடய வளர்ப்பு தான் இந்த கோழி. இந்த கோழியை அடித்து இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளை, நம்ம மாமா, அங்கேறா நம்ம மாமா, இந்த நம்ம மாமா, நம்ம மாப்பிள்ளை, இன்னும் ஒரு சிலர் நம்ம உறவுகள்லாம் வரப்போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம இன்றைக்கி இந்த கோழியை எப்படி சமைச்சு எப்படி சாப்பிட்றோன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க 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 போகலாம். மக்களே, கோழியை வந்து மர்கியா பண்ணியாச்சு. நம்ம வந்து கழுத்தை அறுத்தாலும் அந்த ரத்தம்லாம் போயிடும். ரத்தம்லாம் போனால் வந்து கறி டேஸ்ட் இருக்காது. அதனால் வந்து நம்ம எப்பவும் போல் எங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரியே நான் பண்ணிட்டேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க 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 போகலாம். சரி, அப்போ நீ அதை போச்சு நான் வேற கேட்பேன். இத்தனைக்கு நாங்கள் கழுத்தை கட் பண்ணல, எதுவுமே பண்ணலை. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது கோழி. பாருங்கள், கோழி வந்து நாங்கள் பொசிச்சோம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக தோல் கிழிஞ்சிருச்சு. லைட்டாக வந்து பொசிக்கும் போது இந்த மாதிரிலாம் வரும். இருந்தாலும் வந்து நீங்கள் கழுத்து எடுத்தீங்கன்னா அது ரத்தம் போயிடும், பிளட்டு போயிடும். பிளட்டு போயிட்டா டேஸ்ட் வராது. அதனால தான் நாங்கள் பொசிக்கிட்டோம். பாருங்க, வாங்க வாங்க வீடியோக்குள்ள வாங்க. கோழியை வாட்டிடுவோம், இவனையும் சேர்த்தி வாட்டிடலாம். மக்களே, யார் வந்து இந்த புத்தாம்பூர் அஜய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான், தற்கூரி, பச்சை துண்டு கட்டிட்டு திரிவியா. அவனையெல்லாம் நம்பாதீங்க, நம்மளை தான் செய்யணும். அவங்க ஊருக்கு வந்தால் கூட நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணும். அவன் கேட்டால் நான் வந்து நடிகர் அப்படிம்பாரு. விஜய்க்கு அப்புறம் நான் தான் டூப் விஜய்க்கு அப்படிம்பாரு. கேட்டால் கருப்பங்களை இதுங்க. இதெல்லாம் எவன் கேட்டுக்கிட்டு அங்கே வருங்க. என் தம்பி பைத்தியக்கார மாதிரி சுற்றுறியான். எங்கள் மாமன் பாருங்க, அங்கே படுத்துக்காப்புல. நம்மளுக்கு என்ன ஜாலியாக அங்கே வருங்க. மாமன் ஜாமுன்னு அப்படியே படுத்துக்கிட்டு அங்கே வருங்க. ஜூம் பண்ணி காட்டிடுறான் நம்ம மாமனை. ஜாலியாக படுத்துருப்பாரு. ஏதாவது தப்பு பண்ணால் மட்டும் திட்டுவார். பார்த்துங்க. அங்கே ஒரு மாப்பிள்ளை மீன் பிடிச்சிட்ருக்கியா. அப்படியே இதெல்லாம் வந்துக்கிட்டு நான் எங்கே சொல்கிறேன், அப்படியே ஒரு மாதிரி பேசுனாரே அவரை நம்பிடாதீங்க. பெரிய மாட்டாள் மாமா வந்துட்டார். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு அவர் சொல்லுவார். அவர் தான் வந்து ஐடியா இயக்குனர் ஏஆர் ரகுமான் வந்துட்டார். வாங்க 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 பார்க்கலாம். இப்படி எல்லாம் எரியுது இது. அஜய் வாடா, அடி புற கொஞ்ச நேரம். நீ வாடா அஜய். கோழி எடுண்ணா. பத்திரா அதுலேயே பத்திரா. டே பிடிச்சி நல்லா வாட்டுறா. காலை வாட்டா. தலையை போடுறா. நெருப்பு தக தகன்னு எரியுது, சுடுது வேற. என்ன பண்றதுன்னு தெரியல. போடுறா சத்தையை போடுறா. போடுறா சீக்கிரம் போடுறா.
தூக்கூடாது மேலே கொஞ்சம். நெருப்பு வேற கொதிக்குது, வெயில் என்ன பண்ணுறேன்னு தெரியல. மாலுச்சுனே தப்பா இருக்கு. நண்பர்களே யாரும் கோச்சிக்காதீங்க. அதுலயே வெந்துரு மாட்டுக்கு. ஆமா அதுல அணையிற வரையும் மட்டும் காட்டுறான். முதுகு மட்டும் காட்டு, முதுகு மட்டும், முதுகு காட்டுறான். மாமா அதெல்லாம் அவ்வளவு நேரம்லாம் ஆகாது மாமா. செஃப் இருக்காரு சுத்தமாவே. அதுக்கப்புறம் இந்த காலை வந்து நல்லா சுத்தமா எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரும் கழுத்தை அறுத்து கொள்ளாம இப்படி வந்து கொன்று எடுத்தீங்கன்னா அந்த பிளட்டோட டேஸ்ட் எல்லாமே கறியில இருக்கும். இப்போ கோயிலில் அடச போடுறவங்களாம் கழுத்தை எடுத்து தானே போட்டாங்க. அவங்க வந்து தூக்கி போட்டுருவாங்க, கழுத்தை எடுத்து தூக்கி போட்டுருவாங்க தலையை சுற்றி. கால் என்னமோ அஜய் கால் மாதிரி இருக்கு. அவங்கால விட அவங்களுக்கு இது பரவாயில்ல. கடின உழைப்பு. எத்தனை பிள்ளைங்களோட வாழ்க்கை. கோழியை வாட்டியாச்சு, இனி வெட்டுறதா வேலை. அதுக்கு முன்னாடி மஞ்சள் போட்டு கழுவிக்கணும், அப்பதான் அந்த கவிச்சி வாடை அடிக்காம இருக்கும். போட்டு ஜூம் பண்ணு, வேற எதையும் ஜூம் பண்ணி. மஞ்சள் பொடி கொண்டு வரணும் இல்லையா மக்களே? தான் மஞ்சள் பொடி வந்து கொண்டு வராரு. மஞ்சக்கட்டை வாங்கி தான் நாங்களே செஞ்சு நாங்களே அரைச்சி இப்படி கழுவுறோம். பார்த்துக்கோங்க, இது புது விதமான சமையல். எல்லாம் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் அருமையாக இருக்கும், பக்காவாக இருக்கும், தரமாக இருக்கும், மஜாவாக இருக்கும். நாங்கள் வீடியோ எண்டில் வந்து சொல்கிறோம் கறி எப்படி டேஸ்ட்டு இருக்குன்னு. நீங்கள் டேஸ்ட்டு பண்ணணும்னா சொல்லுங்கள், வாங்க. அஜய்குமார் அவர்களின் அட்ரஸை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அங்கே வச்சுக்கலாமா? நம்ம அண்ணன் கலர் இருக்கிறதா பிச்சா பச்சை கலர் இருக்கும்டா. ஆமா அந்த வெதர் மாமா. எடிட்டர் அஜய்குமார். எடிட்டர் நான் தான் அஜய்குமார். மேய்க்கிறது எருமை, இவனுக்கு வேற அதில் பெருமை. மாமா வந்து ஏதாவது கிடா வெட்டிலாம் கான்டாக்ட் பண்ணோம்னா சொல்லுங்கள். வந்து கிடாலாம் குட்டிலாம் உடிச்சு கொடுத்துருவாரு. பார்த்துக்கோங்க, அருமையாக உளிப்பார். ஜூம் பண்ணி காட்டிடுறோம். மாமாவை நல்லா ஜூம் பண்ணி 360 வாங்கினாலே போதும். சூப்பராக எடுக்கும். 4 பேருக்கு தரமாக எடுத்துக்கிறோம். உட்காந்துடுறா அப்பெல்லாம் நல்லா இருக்கும். ஆன் பண்ணுறேன். மக்களே வாங்க, மாமா எப்படி வெட்டாருன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சொல்கிற மாதிரி வெட்டுவார். எங்கேயாவது வந்து கிடா வெட்டு விருந்துக்கெல்லாம் வந்து கிடாவெல்லாம் உளிக்கணும் அப்படின்னா மாமா நம்பரை வந்து நாங்கள் ஷோவில் போடுறோம், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. ஆனால் அஜய்குமார் கோவப்படுறாரு என்னன்னு கேளு. அஜய் தான் வந்து அவர் வந்து அசிஸ்டண்ட் மேனேஜர். அவர் அதான் அங்கே போயிருக்காருல்ல அவர். காட்டுறாரு இங்கே அவனை யாரும் பார்த்து கூட வழி கூட்டம்டா. பெருசாக அப்படி தாங்க போட்டா. வைக்கலாமா? இந்த கையமையான் இருக்கு, எதுக்கு தெரியலாமன்ட்டு அப்படியே தொடர்ந்து எடுக்கிறேன். எடுத்து காசு பணமா. மாமா வெட்டுறதுக்கான முழு காரணம் வந்து குரு இவர் தான். குருவை காட்டிடுறா. குரு இவர் தான். பிறக்கும் போதே வீச்சரோட பிறந்தார் இவர் தான். அப்படி தான் சொல்லுவார், நானே நம்ப முடியல. கழுத்தை அறுக்காமல் கழுத்தை மூட்டை திரி விட்டு இந்த மாதிரி வாட்டி எடுத்திங்கன்னா கறியோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் கழுத்தை எடுத்தீங்க அப்படின்னா பிளட்டு பூரா போயிடும். கறி அந்தளவுக்கு டேஸ்ட் எதுவும் வராது மக்களே. அதனால் நம்ம பண்ண மாதிரி பண்ணிக்குவாங்க. கழுத்தை திருவணும், மூட்டை அடிக்கணும் அப்படின்னா நம்ம மாப்பிள்ளையை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவர் நம்பரும் நாங்கள் கொடுத்துருவோம். கீழே மாப்பிள்ளைக்கு வந்து இப்போ ட்ரைனிங் கொடுக்க தான் மாமா கூப்பிட்டு வந்திருக்காரு. இது 4 விதமான ட்ரைனிங், தொழில் ரகசியம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். முன்னாடி போனேன்.
கட்டையை இப்படி தேய்ச்சிக்கணும். நீங்கள் ஏதாவது ஓசில் வந்து கட்டியை வாங்கிட்டு வந்து நீங்கள் பாட்டுக்கு வெட்டிட்டு கொடுத்துடக்கூடாது. இப்படி வந்து மாமா தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும். பார்த்துக்கோங்க, நம்ம மாமா தான். இவர் வந்து மாப்பிள்ளை, இவர் வந்து நம்ம மாமா. தரமான ஆள். இவர் வந்து தற்குறியான ஆள், எடிட்டர் அப்படின்னு சொல்லுவார். யாரும் நம்பிடாதீங்க. டேரக்டர், ப்ரொடியூசர் இப்படி தான் காலேஜ் தற்குறி மாதிரி அப்படின்னு. நீ இதை போய் சமைக்க போகிறோம், வாங்க பார்ப்போம். செப்பு வந்து குண்டான வச்சுட்டாரு, அரை டவுசர் போட்டிருப்பாரு. அவருக்கு பேர் தான் செப்பு. இப்போ தான் குக்கு வித்து கோமாளி போயிட்டு வந்தார். குண்டு அப்படி தான் கட்டியிருப்பார் குக்கு வித்து கோமாளி போனால். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பில் பற்ற வச்சாச்சு, குண்டா வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுவார் செஃப்பு. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போ எண்ணெயை எப்படி ஊற்றுறதுன்னு கிளாஸ் போகிறீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம செஃப்புக்கிட்ட நான் ஜாயின் பண்ணி விட்றேன். அவர் சொல்கிற மாதிரி தான் எண்ணெய் ஊற்றணும். அவர் சொல்கிற மாதிரி நான் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போ எண்ணெயை ஊற்றியாச்சு. அடுத்தது எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு வச்சிருச்சு. நம்ம செஃப் சீஃப் கெஸ்ட்டு செஃப் வந்து இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போடுவார். இப்போ பாருங்கள், இப்படி தான் போடணும். இப்படி போடலைன்னா கடுகு வந்து பொரியாது. அதையும் பார்த்துக்குங்க. இவர் போடுற மாதிரி தான் தேவையான அளவு கடுகு. அவரே எண்ணெயில் பொரிஞ்ச மாதிரி தான் இருக்காரு. ஆமாம், அவர் வந்து கடுகை போட்டு பொரிஞ்ச மாதிரி தான் இருப்பார் நம்ம செஃப்பு. அவர் சொல்கிற மாதிரி. மஞ்சள் போட்டுக்கலாம் மக்களே. மஞ்சளை போட்டு நம்ம நாட்டு முறை சிக்கன் பண்ண போகிறோம். அதனால் மஞ்சளை போட்டு நம்ம செக்லேயே அரைப்போம். கடை மஞ்சள் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஏன்னா இது வந்து மாப்பிள்ளை தோட்டத்தில் பண்ண மஞ்சள். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் குழம்பு நம்ம இதுக்காக வந்து இது வெங்காயத்தெல்லாம் இது பண்ணி அது தேவையான அளவு மிளகுடி போட்டு எல்லாம் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இதை இப்போ போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டோடா. பண்ணிடுறாடி நண்பர்களே. இப்போ வந்து கறியை போட்டுக்கலாம். நல்லா தண்ணி இதாகிடுச்சு. தண்ணியும் ஊற்றிடுவோம். நம்ம அண்ணன் மஞ்சளை தட்ட சொன்னோம், தட்டிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்குள்ளே தட்ட முடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எப்பா தம்பி, தட்டிட்டியா இல்லையாப்பா? தட்ட சொன்னால் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. கட்டிங்களாலே வராது காலையிலேயே. நண்பர்களே, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அது போட ஆரம்பத்திலே போட மறந்துட்டோம். இப்போ இடையில சேர்த்துக்கிறோம். இப்போ நெருப்பு பிடிக்குதா? இப்போ குண்டாக போகுதுல்ல. மஞ்சள் வந்து தேவையான அளவு மட்டும் போட்டுக்கணும். அந்த கண்ணி சரிங்களா? உப்பு அளவு பாரு. தரமாக இருக்குது. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குமாம்மா. பார்த்துங்க, உப்போட அளவு கரெக்டாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து அல்டிமேட்டாக நாட்டுக்கோழி சமையல் செய்கிறோம். ஆத்துக்கறி குழம்பு சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்க, அனைவரும் ஒரு பிடி பிடிப்போம். அருமையாக இருக்கும். விஜயகுமார் நல்லா மிளகா சாந்துதேன், கைதான் வலிக்குது, ரெடி பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸ், வரமிளகா சாந்து ரெடி. மிளகா ரொம்ப வரமிளகா இருந்தாலும் சாந்து இவ்வளோ தான் வந்துச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் வந்துருக்கு. இப்போ சேர்த்திக்கலாம். சீஃப் செஃப் சேகரார். சீஃப் செஃப்ட்ட கரண்டி கொடுங்க. சேர்த்த வேண்டிய இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே சேர்த்தியாச்சு. இன்னைக்கு குழம்பு ரெடி ஆனோடனே பார்க்கலாம் வாங்க. நாட்டு முறை சமையல் சொல்லிட்டு இங்கிலீஷ்லாம் பேசுகிறேன்.
சீப் செஃப் அவரு. அதெல்லாம் அப்படிதான், அவர் அப்படிதான் பேசுவார். சீப் எல்லாம் கண்டுக்கூடாதுப்பா, அரசியல் இதெல்லாம் சகஜம்ப்பா. ஆட்டி ஆட்டி விடு. போதும். சேர்த்த வேண்டிய இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே சேர்த்தியாச்சு. இன்னைக்கு குழம்பு ரெடி ஆனோடனே பார்க்கலாம் வாங்க. ஆட்டி ஆட்டி விடு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு, வாங்க பார்க்கலாம். டேஸ்ட் பாரு வெந்துருச்சேன்னு. காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், காரம் உப்பு எல்லாமே. அதுவும் இல்லாமல் நாங்கள் எப்போவுமே காரம் அதிகமாக சேர்த்து தான் சாப்பிடுவோம். காரம் சும்மா அப்படி இருக்குது. டேஸ்டா காட்டு. மக்களே டேஸ்ட் வந்து அருமையாக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் இன்னும் வேகணும். இளங்கோழி மக்களே வெடை குஞ்சு தான், நல்லா தரமாக இருக்குது கறி. இன்னும் லைட்டாக மட்டும் வெந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம செஃப்பு அஜய் செஞ்சது வந்து கறி அருமையாக இருக்கும். மக்களே இந்த கறி செஞ்ச புகழ் முழுக்க முழுக்க நம்ம அஜய்க்கு தான் சேரும். தூள் நுணிக்கலாம், மிளகு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது நாங்கள் மிளகு தூளாக வாங்கலை, நாங்களாம் மிளகா வாங்கி இப்போ குத்திக்கிட்டு இருக்கோம். நானும் இப்போ 10 நிமிஷமாக குத்திக்கிட்டே இருக்கேன், பொடியாக மாட்டேங்குது. நண்பர்களே இப்போ கடைசியாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். செக்கில் ஆட்டின சுத்தமான மிளகு இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். என் மாப்பிள்ளை மிக்ஸ் பண்ணார்ல அஜய்குமார், அது மாதிரி. குழம்பு வெந்துருச்சு மக்களே. இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி புதினா போட்டு குழம்பு வந்து இறக்கிடலாம். எல்லாரும் வந்து வேட்டியை வந்து இடுப்பில் கட்டுவாங்க, என் மாப்பிள்ளை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வேட்டி தலையை கட்டுவான். அவ்வளோதான், இப்போ குழம்பு இறக்கிடலாம். இறக்கடா. எப்படி இறக்குறதுன்னு செப்பு சொல்லி தருவார் அஜய்குமார். பார்த்துங்க மக்களே, இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச அரிசி. சாதம் ரெடி, அருமையான சாதம் ரெடி. தம்பி சாப்பாட்டை பிடி. சாப்பிட்டு வாங்க, அனைவரும் வாங்க சாப்பிட்டு ருசிச்சு பார்ப்போம். இயற்கை காற்று, இயற்கை சூழலில் இயற்கையை ரசிப்போம், சாப்பாட்டை ருசிப்போம். வாங்க இன்னொரு நாள் வந்து அனைவரும் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சமைக்கிறோம், சாப்பிட்டு ருசிக்கிறோம். லைக் பண்ணுங்க, சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மக்களே உங்களுக்கு பிடிச்சது அடுத்து என்ன வீடியோன்னு சொல்லுங்கள், அதை நாங்கள் பண்ணுறோம். கமெண்ட் பண்ணிவிடுங்க. சேர்ந்து நீங்களும் வந்து சாப்பிடுங்க. வாங்க இந்த டேஸ்ட்டை மட்டும் பாருங்க, பேசுகிற அளவுக்குலாம் இல்லை, சுவை அதிகமாக இருக்கிறனால தம்பியை பாருங்க வெளுத்து வாங்குறான். மக்களே நிஜமாவே அற்புதமாக இருக்குது. பேசவே தோண மாட்டேங்குது, சாப்பிட தான் தோணுது. பாருங்க நல்லா இருக்குதான், பேசவே மாட்டேங்கிறான், சாப்பிட்டுட்டே இருக்கிறான். மக்களே இங்கே பாருங்க, குழம்பு நான் எப்பவுமே நான் அதிகமாக குழம்பு ஊற்றி அப்படியே குழச்சி அடிக்கிற குரூப் நம்மளாம். இங்கே பாருங்க, இந்த குழம்புக்கும் சுட சுட சாப்பாட்டுக்கும் அப்படியே உருண்டை பிடிச்சி மக்களே நிஜமாலும் உருண்டை பிடிக்கிறோம், வேற கப்புனா அடிக்கிறோம். பை பாய், வரட்டாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.